ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கலைராஜ். இப்போ நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஆப்டிடியூடில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் சம்ஸை தான் பார்க்க போகிறோம். இந்த பர்சன்டேஜ் சம்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு டேபிளேஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதில் வந்து மொத்தம் 6 ரூல்ஸ் இருக்குது. அந்த 6 ரூல்ஸ் வந்து எதுக்கு வந்து எப்படி வந்து சம்முக்கு வந்து சால்வ் பண்ணுறது, அதுக்கு எந்த ஃபார்முலா வந்து போகிறது அப்படின்ட்டு நான் இந்த டேபிளேஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ரூல் 1. ரூல் 1ல் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸாக இருக்குது, அதே மாதிரி எக்ஸ் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது. ஒரு சம்மில் வந்து ஒரு சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆகி இன்னொரு சதவீதம் வந்து கம்மியானால் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா வந்து லாஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 100. அதேமாதிரி ரூல் 2ல் R% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அப்போ அது ஃபார்முலா வந்து R டிவைட் பை 100 + R × 100. அதுமாதிரி கம்மியானால் கீழே வந்து மைனஸ் மட்டும் வந்துடும். ரூல் 3ல் எக்ஸ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அது ஃபார்முலா வந்து X டிவைட் பை 100 + X × 100. அதுமாதிரி கம்மியானால் கீழே மைனஸ் வந்துடும். அப்புறம் எக்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒய்யும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா X + Y + XY டிவைட் பை 100 + R. அதே மாதிரி எக்ஸும் கம்மியாக இருக்குது, ஒய்யும் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு, ரெண்டுமே டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்படின்னா ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த X + Y அதுக்கப்புறம் ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் வரும். இந்த 6 ரூல்ஸோட ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கோங்க. இந்த ரூல்ஸ் படி ஒவ்வொரு ரூலுக்கும் வந்து நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி சம்ஸ் வந்து போட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது கலை சேலரி வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு 50%, அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு 50% அப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கே வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா படி கலையின் சம்பளம் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது, 50% கம்மியாக இருக்குது. அதே போல் 50% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய லாஸ் வந்து எவ்வளோ, நஷ்டம் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். அப்போ லாஸோட ஃபார்முலா வந்து எடுத்து அப்ளை பண்ண போதும். லாஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 100. அந்த எக்ஸ் வந்து என்னது, அந்த 50% அந்த எக்ஸ். அந்த எக்ஸ்ன்ற இடத்துல 50 × 50 போட்டா போதும், டிவைட் பை 100 வந்துருச்சு. இப்போ இது கேன்சல் பண்ணும். மேலே இருக்க 0, கீழே இருக்க 100ல் இருக்க ஒரு 0வும், இந்த 50 இன்னொரு 50ல் இருக்க 0வும் கீழே இருக்க 0வும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 × 5 25 கிடச்சிரும். அடுத்து செகண்ட் சம். ரூல் 2ல் இருக்கக்கூடிய ஃபார்முலா வச்சு போட போகிறோம். ஏ சேலரி 50% மோர் தென் பி சேலரி. ஏ சேலரி வந்து 50% அதிகமாக இருக்கும் பி சேலரியோட. அதேமாதிரி ஏ சேலரி வந்து எவ்வளோ வந்து சதவீதம் வந்து அதிகமாக இருக்கும் பி சேலரியோட அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம அந்த கொஸ்டின் வந்து தமிழ்லையும் பார்த்துடலாம். ஏயின் சம்பளம் பியின் சம்பளத்தை விட 50% அதிகமாக இருந்தால் பியின் சம்பளம் பியின் சம்பளத்தை விட எவ்வளோ சதவீதம் குறைவாக இருக்கும். அதுதான் தமிழில் இருக்கக்கூடிய விஷயம். இங்கே வந்து 6% இன்க்ரீஸ் இருக்குது. அந்த 6% இன்க்ரீஸ்ன்றதுனால P = R / 100 + R × 100. அந்த ஆறுன்ற இடத்துல நமக்கு ஒரே ஒரு 50 தான் இருக்குது. அந்த 50 தூக்கி அங்கே போட்டுருவோம். 50 டிவைட் பை அந்த 100 கீழே வந்து ப்ளஸ் R வந்து 100 + 50 வந்து 150 × 100 வந்துருச்சு. இப்போ வந்து கேன்சல் பண்ணுவோம். 0 0 கேன்சல் ஆயிடுச்சு. அந்த 5 வந்து 15 கேன்சல் ஆனால் 3 கிடச்சிடும். அந்த 3 தூக்கி கீழே போட்டோம். 100/3 வந்து அதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 33 1/3%. அடுத்து வந்து தேர்ட் ஒன். இஃப் காஸ்ட் ஆஃப் மில்க் இன்க்ரீஸ்டு தென் வித்தவுட் இன்க்ரீசிங் இஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஹவு மச் பர்சன்டேஜ் மில்க் யூசேஜ் கேன் டிக்ரீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாலின் விலை 1% அதிகரிக்கப்பட்டால் செலவை அதிகரிக்காமல் எத்தனை சதவீதம் பாலின் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் அப்படின்னு தமிழில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 1% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே வந்து எந்த பர்சன்டேஜுமே கொடுக்கல, அதனால் நம்ம 1% வந்து எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து 1% எக்ஸ் பர்சன்டேஜ் வந்து எடுத்துக்க போகிறோம். இது வந்து எந்த மாடல்னு பார்த்தீங்கன்னா ரூல் 3 மாடல் வந்து நம்ம 1%. அதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா X டிவைட் பை 100 + R × 100. அந்த எக்ஸ்ன்ற இடத்துல நம்ம 1 வந்து அப்ளை பண்ணுறோம். 1 கீழே வந்து 100 + 1 வந்து 101 × 100. இப்போ வந்து இது கேன்சல் பண்ணலாம். அந்த 1 × 100 வந்து 100னும் அது கீழே இருக்கிற 101 வந்து 100 டிவைட் பை 101% கிடச்சிருச்சு. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் சம். இஃப் சுகர் காஸ்ட் இஸ் டிக்ரீஸ்ட் பை 40% வித்தவுட் டிக்ரீசிங் இட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஹவு மச் சுகர் கேன் யூஸ் ஹைலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது தமிழில் பார்க்கலாம். சர்க்கரையின் விலை 40% குறைக்கப்பட்டால் செலவை குறிக்காமல் எவ்வளவு சதவீதம் சர்க்கரை அதிகமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து தமிழில் இருக்குது. அதாவது ஒரு சுகர் இருக்குது, அந்த சுகர் வந்து 40% வந்து கம்மி பண்ணுறாங்க. அது கம்மி பண்ணும்போது அதோட செலவு வந்து எவ்வளோ வந்து அதிகமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ், அந்த எக்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. எக்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. அந்த எக்ஸ் கம்மியாக இருந்தால் நமக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம், எக்ஸ் டிவைட் பை 100 - x. கீழே வந்து 100 - x × 100 வந்துடும். அதே மாதிரி அந்த எக்ஸ்ன்ற இடத்துல 40 போட்டாச்சு. கீழே வந்து 100 - 40 வந்து 60 மாறி 40 டிவைட் பை 60 × 100. அந்த 40ல் இப்போ கேன்சல் பண்ண போகிறோம். 0 0 கேன்சல் ஆகுது. அது மாதிரி இந்த 4
2 2s are 4, அதே மாதிரி கீழே 6 வந்து 2 3s are 6, அதனால மேலே வந்து 2 வந்துடும், கீழே வந்து 3 வந்துருச்சு. அந்த 2வும் இந்த 100ஐயும் வந்து நம்ம இன்ட்டு பண்ணோம்னா 200 கிடைச்சிரும். அதே மாதிரி இந்த 3 வந்து கீழே எடுத்துகிட்டு வந்துடும், 200/3, அதுதான் வந்து 66 2/3. அது டிவைட் பண்ணிங்கன்னா ஃபர்தராக. அடுத்து நம்ம 5வது சம் பார்க்க போகிறோம். இந்த 5வது சம்மில் வந்து if a cost of a TV first increased by 30%, then increased by 20%, at final how much percentage increased அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டிவியின் விலை முதலில் 30% அதிகரிக்கப்பட்டு அதன் பின் 20% அதிகரிக்கப்பட்டால் முடிவில் அதிகரிக்கப்பட்ட சதவீதம் எவ்வளவு? ஃபர்ஸ்ட் வந்து டிவி வந்து 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் டிவி வந்து 20% வந்து ஃபைனலாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ வந்து இங்கே வந்து எவ்வளோ வந்து கடைசியாக வந்து பர்சன்டேஜ் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்க. இது ரெண்டுமே வந்து என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு ஃபார்முலா என்ன? ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் டிவைடட் பை 100 + r. அதனால எக்ஸ்ன்ற இடத்துல 30, ஒய்ன்ற இடத்துல 20 போட்டாச்சு. அதுமாரி இங்கே வந்து எக்ஸ் ஒய்ன்ற இடத்துல 30 × 20யும் அந்த கீழே வந்து 100 + r வந்து என்னது 20. இங்கே வந்து 30 + 20 எவ்வளோ? 50. அந்த 30ல் 0வும் இங்கே இருக்கிற 100ல் இருக்கிற 0வும் கேன்சல், இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் ஆயிரும். அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? 3 × 2 6. அந்த 50 + 6 56. 5வது சம் முடிஞ்சிருச்சு. அதுமாதிரி 6th சம், if a cost of an object decreased 2 times as 40% and 10% at final, what is its decreased percentage அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பொருளின் விலை 2 தடவை குறைக்கப்பட்டு முறையே 40% மற்றும் 10% முடிவாக பொருளின் குறைக்கப்பட்ட சதவீதம் எவ்வளவு? இப்போ வந்து 40% ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதேமாதிரி 10% திருப்பியும் வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எக்ஸும் கம்மியாயிடுச்சு, ஒய்யும் கம்மியாயிடுச்சு, ரெண்டுமே டிக்ரீஸில் இருக்குது. அது ஃபார்முலா என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் டிவைடட் பை 100 + r. எக்ஸ்ன்ற இடத்துல 40, ஒய்ன்ற இடத்துல 10. அதேமாதிரி அதை அப்ளை பண்ணிட்டோம்னா இங்கே வந்து 40 + 10 வந்து என்ன வந்துடும்? 50 வந்துடும். அதேமாதிரி இந்த 40ல் இந்த 0 100க்கு கீழே இருக்கக்கூடிய 0, இந்த 10ல் இருக்கக்கூடிய 0 கீழே 100ல் இருக்கக்கூடிய 0 கேன்சல் ஆயிடுச்சு. இந்த 4 × 1 4. அப்போ வந்து 50 - 4 46% கிடச்சிருச்சு. அடுத்து சில ஷார்ட்கட் எக்ஸாம்பிள்ஸ், சில சம்ஸ் வந்து ஷார்ட்கட்டாக வந்து எப்படி நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 12% is 240. இது வந்து எப்படி நம்ம ஷார்ட்கட்டாக போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12% 240. இது வந்து 240ல் வந்து எப்படி வந்து நம்ம 12%ஆக மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 240 வந்து பர்சன்டேஜ்னாலே 100 தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. 240க்கு நம்ம 100ன்னு எடுத்துக்கணும். அந்த 100 தான் அந்த 240, ஓகேவா? அப்போ 12 வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு போட போகிறோம். இங்கே வந்து 240ல் 0 கேன்சல் ஆயிடுச்சு, இந்த 100ல் ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே வந்து 2 5s are 10 அப்படின்னு போட்டாச்சு. அதேமாதிரி இங்கே வந்து 2 12s are 24 போட்டாச்சு. இங்கே மேலே ரைட் சைடில் இருக்கக்கூடிய 12ம் இங்கே கீழே இருக்கக்கூடிய 12ம் வந்து இன்ட்டு பண்ணோம்னா நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும்? 144 கிடைக்கும். அந்த மேலே இருக்கக்கூடிய 5 வந்து எடுத்து போட்டோம், 144 divided by 5. அப்போ வந்து ஆன்சர் என்ன கிடச்சிச்சு? 28.8 கிடச்சிடுது. அடுத்து நம்ம செகண்ட் சம் போட போகிறோம். இந்த செகண்ட் சம்மில் 7225 ப்ளஸ் ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க, √7225 ஈக்குவல் டு 12% ஆஃப் 1000. இப்படி கொடுத்தா நீங்கள் ரூட் எடுத்து தனியாக வந்து ஒரு எல்சிஎம் மாதிரி எடுத்தோ நீங்கள் வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. அவங்க 12% 1000ல் வந்து எத்தனை 12% இருக்குது அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதனால் நீங்கள் டேரெக்டாக 1000 வந்து 100ஆக போட்டுக்கோங்க. அப்போ 100 வந்து 1000னா அப்போ 12 வந்து எவ்வளோ அப்படின்னு தான் நீங்கள் அந்த கொஷின். இப்போ வந்து நம்ம எப்படி கேன்சல் பண்ணணும்னா 100ல் 2 0வும் 1000ல் 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. அந்த 10 × 12 எவ்வளோ? 120. அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சிச்சு. அடுத்து தேர்ட் சம்மில் if 35% of 160 plus 65% of 80 equal to ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. அந்த எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். ஆஃப் 312 இப்படி போயிட்டே இருக்கு. அதாவது 35% 160 பெருக்கல் 60% 80 ஈக்குவல் டு எவ்வளோ சதவீதம் தெரியல, இன் 312ல் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பர்சன்டேஜ் அப்படின்னாலே நம்ம வந்து என்ன ஞாபகம் வரணும்? 100 ஞாபகம் வரும்னு சொல்லியிருக்கேன். இப்போ பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அதனால் அந்த ஆஃப்னா என்னென்னு அர்த்தம்னா இன்டூ அப்படின்னு அர்த்தம். ஆஃப்னுனாலே இன்டூ.
அந்த 160 போட்டாச்சு. அப்புறம் இன்டூ அந்த 35%னா 35/100. அதே மாதிரி எல்லாத்துக்கும் by 100% போட்டாச்சு. இப்போ வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, இதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 × 7 + 4 × 12 × 100 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அந்த 8 × 7 வந்து ஃபர்தராக வந்து இன்டூ பண்ணும்போது 56னும் 4 × 12 வந்து 48னும் அந்த 100 வந்து 100 அப்படியே போட்டுருவோம். அடுத்து இந்த 312 வந்து கீழே வந்துடும். இந்த 56ம் இந்த 48ம் 104, இந்த 100ம் இந்த 100 போட்டாச்சு. அந்த 312ம் இந்த 104ம் இப்போ நம்ம கேன்சல் பண்ணுறோம். இப்போ வந்து 2 டேபிள்ஸால் கேன்சல் பண்ணலாம். உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக போட்டிருக்கேன். 2 156 ஆர் 312. அதுமாரி இங்கே மேலே 2 டேபிளால் பண்ணுறோம். 252 சார் 104. இந்த 156 ஃபர்தராக வந்து நம்ம 2 டேபிளால் இன்டூ பண்ணுறோம். 278 சார் 156. அதே மாதிரி இங்கே 52. 226 சார் 52. இங்கே வந்து 239 சார் 78. மேலே 213 சார் 26. அப்புறம் 13 சார் 39. அப்போ மேலே 100 கிடச்சிருச்சு, கீழே வந்து 3 கிடச்சிருச்சு. அப்போ அது 100/3. அது நீங்கள் ஃபர்தராக டிவைட் பண்ணிங்கன்னா 33 1/3 அப்படின்னு கிடச்சிரும். இதோட இந்த பர்சன்டேஜ் வந்து முடியுது. நம்ம நெக்ஸ்ட்டில் ஃபர்தர் பர்சன்டேஜ் சம்ஸ் எல்லாம் சிலது வந்து எது எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதை வந்து நான் வந்து சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபார் மோர் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பிலோ. திஸ் இஸ் கலைராஜ் ஷைனிங் ஆஃப். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.